நீங்கள் இப்போது ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஒரு சூப்பரான 3D வீடியோ எடிட்டிங் ரொம்பவுமே ஈஸியாகவே உங்களுக்கு பிடிச்ச சாங்கில் உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்களாகவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கிற நம்பர்களாக இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆனில் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் சேக் எஃபெக்டோட லிங்க் கொடுத்துருக்குறேன். ரெண்டையும் உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோனையும் 2 ப்ராஜெக்டை உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை எப்படி எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இந்த வீடியோவை நான் எங்கே எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா கீழே வந்துருங்களேன், ஓகேவா? நான் இந்த இடத்துல வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா, இங்கேருந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதான். ஸோ இத்தனை ப்ராஜெக்ட் செஞ்சு பார்த்ததான், 1 by 1 செஞ்சு பார்த்ததான், ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மொபைல் பிஎன்ஜி இமேஜை நான் வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணி ஸோ பேக்ரவுண்டு எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிடுவேன். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, நான் எத்தனை இமேஜ் ஆட் பண்ணி வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறேங்கிறத ஸோ நான் ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணி வச்சுக்கிடுவேன். இதே மாதிரி அந்த இமேஜோட சைஸை கம்மி பண்ணி ஒரு லைனாக இதே மாதிரி ஒரு வெர்டிக்கல் ஒரு லைனை நான் வந்து செட் பண்ணுவேன். செட் பண்ணக்கப்புறம் இந்த எல்லா லைனையும் நான் வந்து காப்பி பண்ணிக்கிடுவேன். காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஃபோன் பிஎன்ஜி இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு டூப்ளிகேட் எடுத்து மேலே கொண்டு வந்துக்கிடுவேன். அந்த டூப்ளிகேட் பண்ண அந்த பிஎன்ஜி இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு லைன் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த லைனை உள்ளே ஆட் பண்ணி ஸோ அதோட சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணி இந்த மொபைல் பிஎன்ஜியை விட்டு கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி இதே மாதிரி நான் செட் பண்ணிக்கிடுவேன். செட் பண்ணி அந்த பிஎன்ஜி எல்லாத்தையும் என்னோட ஆடியோ தகுந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை ஒரு குரூப்பாக நான் வந்து பண்ணி இதே மாதிரி வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கிடுவேன். அடுத்து என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பிஎன்ஜி அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேலே அது கீழே உள்ள அந்த பேக்ரவுண்டு இமேஜ் வந்து மூவ் ஆகிறதுக்காண்டி அந்த மூவ் ஆகிற எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் ஸோ எந்த மாதிரி மூவ் ஆகணுமோ ஸோ அந்த அலைன்மெண்ட்டை நான் வந்து பண்ணுவேன். இதே மாதிரி எப்படி மூவ் ஆனுங்கிறத அந்த அலைன்மெண்ட்டை நான் வந்து கொடுப்பேன். இதை கொடுத்தக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் போயிடும். ஓகே, எல்லாத்தையும் நான் டூப்ளிகேட் பண்ணி யூஸ் நான் செய்வேன், ஓகேவா? ஏதாவது ஒரு குரூப்பில் நம்ம தவறு பண்ணிட்டாலும் எல்லாத்தையும் முதர்ந்து எடிட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இது செய்ய நான் வந்து டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கிடுவேன். சப்போஸ் ஒரு குரூப்பில் நம்ம தவறு பண்ணிட்டாலும் மறுபடியும் பேக் போயிட்டு நம்ம அடுத்த குரூப்பில் நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லாட்டி மறுபடியும் முதர்ந்து எல்லாமே செய்கிற மாதிரி ஆகி போகும். ஸோ அதுக்காண்டி நான் வந்து டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கிடுவேன், ஓகேவா? இப்போ அடுத்து அந்த மூவர் ஆகிற எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணக்கப்புறம் அந்த மொபைல் பிஎன்ஜி இமேஜையும் ஸோ நான் ஆட் பண்ண அந்த இமேஜ் எல்லாத்தையும் இதே மாதிரி வந்து குரூப்பாக வந்து பண்ணிடுவேன் அந்த மொபைல் பிஎன்ஜி இமேஜுக்குள்ளே. ஸோ அந்த எஃபெக்ட் எல்லாமே மூவ் ஆகிற மாதிரி இதே மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிடுவேன். செட் பண்ணக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபைனல் எஃபெக்ட் தான், ஓகேவா? பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கிடுவேன். அதுக்கு தேவையான எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணிக்கிடுவேன். அதுக்கடுத்து இந்த ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மூவ் ஆகுது பார்த்தீங்களா, உள்ள ஃபைனல் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அது இருந்துச்சுன்னா பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதே மாதிரி சுமுத்தாக அப்படியே மேலே கீழே லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும், பார்க்குற கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, எல்லா எஃபெக்ட் ஆட் பண்ணக்கப்புறம் ஸோ நான் எடிட் பண்ண போகிற அந்த இமேஜ் ஆட் பண்ணி பார்ப்பேன். இமேஜ் ஆட் பண்ணி ஸோ வீடியோ நான் வந்து சேவ் பண்ணி பார்ப்பேன். வீடியோ சேவ் பண்ணி பார்த்து வீடியோ நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நான் நீங்கள் எடிட் பண்ணுறதுக்காண்டி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதே மாதிரி பீட் மார்க் தனியாகவும் சேக் எஃபெக்ட் தனியாகவும் நான் பிரித்து கொடுப்பேன், ஓகேவா? எல்லாமே நான் செஞ்சு பார்த்து வீடியோ சேவ் பண்ணி பார்த்தக்கப்புறம் ஸோ எல்லாமே கரெக்டாக வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நான் வந்து பீட் மார்க் தனியாகவும் சேக் எஃபெக்ட் தனியாகவும் பிரித்து கொடுப்பேன். ஸோ நான் இவ்வளோ செஞ்சு பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து ரொம்பவுமே ஈஸியாகவே ஜஸ்ட்டு நான் கொடுத்துருக்க எஃபெக்டை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ரொம்பவுமே ஈஸியாகவே வீடியோ வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதை எப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட அந்த எல்லா இமேஜையும் பார்த்தீங்கன்னா 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். உங்களோட எல்லா இமேஜையும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது எப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே 9:15 சொல்லி செகண்ட் ஒரு ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கீழே உள்ள ரெசல்யூஷன் கிளிக் பண்ணி 1080 ஃபுல் ஹெச்டி கொடுத்துக்கோங்க. கீழே உள்ள ஃப்ரேம் ரேட்டை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு 60 காமிச்சா 60 கொடுத்துக்கோங்க, 30 காமிச்சா 30 கொடுத்துக்கோங்க. கீழே உள்ள கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ 9:16 ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆயிரும். இப்போ உங்களோட இமேஜ் உள்ளே ஆட் பண்ணி சைஸை வந்து சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ண போகிறீங்க.
இமேஜை உள்ள ஆட் பண்ணுறதுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். செகண்டில் மீடியான் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். வியூ ஆல் கொடுத்துக்கோங்க. மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண போகிற ஒரு இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இந்த இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். மேலே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபுல் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் உங்களோட இமேஜ் ஜூம் தேவைப்பட்டாலோ ரொம்பவும் ஓரமாக இருந்தாலோ நீங்கள் 2 வரல யூஸ் பண்ணி ஃபோட்டோ லைட்டாக ஜூம் பண்ணிட்டு மூவ் பண்ணி நீங்கள் வந்து சென்டர் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா அலைன்மெண்ட்டும் பண்ணக்கப்புறம் இந்த இமேஜை சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கன் கேட்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே இமேஜை கிளிக் பண்ணி மேலே உள்ள டெலிட் ஐக்கனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி அடுத்த இமேஜ் ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு 10 இமேஜ் ஆட் பண்ணி சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஒரு 10 இமேஜ் மட்டும் இருந்தால் போதும். இப்போது நான் சொன்ன மாதிரி உங்களோட எல்லா இமேஜையும் 9:16 சேஞ்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாங் பீட் மார்க்குன்னு இருக்கும், அதை இப்போ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். ரொம்பவுமே ஈஸியாகவே எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கீழே வந்துடுங்க. கீழே ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி அந்த ஆடியோவை கிளிக் பண்ணுங்கள். மேலே உள்ள டெலிட் ஐக்கனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணுற ஆடியோ வந்து ஒரு 30 செகண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு 30 செகண்ட் இருக்கிற மாதிரி ஆடியோ வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கொடுத்துருக்க ஆடியோ பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆடியோ இருந்தாலும் நம்ம இந்த வீடியோ வந்து சூப்பராகவே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஆட் பண்ணக்கப்புறம் இப்போ ஆடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து பேக்ரவுண்ட் இமேஜ். ஆடியோக்கு மேலே உள்ள அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே உள்ள இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கேலரி பேரும் மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் அலைட் மோஷன்ங்கிற ஃபோல்டரில் சேவ் ஆகிருக்கும், அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இமேஜ் சூப்பராகவே ஆட் ஆயிரும். இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு ஒரு சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறீங்க. பேக் வந்துக்கோங்க. இப்போ நீங்கள் சேக் எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வெறும் 3 எஃபெக்ட் நான் கீழே வந்து கொடுத்துருப்பேன். மேலே 3 சிசி எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருப்பேன். இப்போ கீழே கொடுத்துருக்க அந்த எஃபெக்ட் 1 இருக்கும், அந்த எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த எல்லா எஃபெக்ட்டும் காப்பி ஆயிரும். இப்போ நீங்கள் பேக் வந்துக்கிட்டு பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த பேக்ரவுண்டு இமேஜை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் போய்க்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. பேக்ரவுண்டுக்கு சூப்பராகவே எஃபெக்ட் உள்ள வந்து ஆட் ஆயிரும். அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப்புக்குள்ளே இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். பேக்ரவுண்டுக்கு எஃபெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க் 1 இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த குரூப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 11 இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன். செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 இமேஜ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 இமேஜுக்கு நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். ஒரே ஒரு இமேஜுக்கு மட்டும் நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணக்கூடாது. இங்கே மேலே டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட், அதாவது வித்தியாசம் தெரியக்காண்டி அந்த இமேஜில் வந்து நான் டைட்டில் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா யூடியூப் அந்தராஜ் கிரியேஷன் நான் வந்து கொடுத்துருப்பேன். மேலே உள்ள அந்த ஒத்த இமேஜில் மட்டும் நான் டைட்டில் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அந்த ஒத்த இமேஜ் மட்டும் விட்டுருங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 11 இமேஜ் இருக்கும். அந்த 11 இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேலே கொடுத்துருக்க இந்த இமேஜ் மட்டும் நீங்கள் டச் பண்ண வேண்டாம். அதில் இமேஜ் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். கீழே கொடுத்துருக்க அது கீழே எல்லா இமேஜ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜை 1 by 1 ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலரும் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணால் போதும். உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். இதே மாதிரி வரிசையாகவே உங்களோட இமேஜை 1 by 1 இதே மாதிரி வரிசையாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் சொல்கிறக்காண்டி நான் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இதில் கொடுத்துருக்க அந்த 11 இமேஜ்லையும் நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். மேலே உள்ள அந்த ஒத்த இமேஜில் மட்டும் நான் இமேஜ் ஆட் பண்ணலை.
உங்களுக்கு வித்தியாசம் தெரியறதுக்காண்டி நான் எல்லாத்துலேயும் இமேஜ் ஆட் பண்ணி காமிச்சிட்டேன், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இமேஜை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் பேக் வந்துருங்க. இப்போ நம்ம இமேஜ் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு சேக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது பேக் வந்துக்கோங்க. பேக் வந்ததுக்கப்புறம் சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம எஃபெக்ட் 1லேருந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி காப்பி பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரைட் சைடு வந்து மூவ் பண்ணுங்க. எஃபெக்ட் 3 இருக்கும், எஃபெக்ட் 2 எடுக்க வேண்டாம், எஃபெக்ட் 3 இருக்கும். அந்த எஃபெக்ட் 3 கிளிக் பண்ணுங்க. நல்லா பார்த்துக்கோங்க, நான் எஃபெக்ட் 3 கிளிக் பண்ணியிருக்கேன். எஃபெக்ட் 3 கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குட்டி பாக்ஸ் போட ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் இந்த இடத்துல. அதை கிளிக் பண்ணி காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஆட் பண்ணி வச்சிருக்க எஃபெக்ட் வந்து காப்பி ஆயிரும். இப்போ நீங்கள் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துக்கிட்டு சாங் பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நீங்கள் அந்த குரூப்புக்குள்ளே இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க, அந்த குரூப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல மறுபடியும் அந்த குட்டி பாக்ஸ் போட ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். இங்கே லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இதில் நான் சொல்கிற எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்ருங்க. கலர் ஆஃப் பண்ணுங்க, பேரண்ட்ஸ் ஆட் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த பிளெண்டிங்கோட ஆப்போசிட் ஆஃப் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்ருங்க. நம்மளுக்கு இந்த மூவ் அண்ட் ட்ராப்ஸாக மட்டும் ஆனில் இருந்தால் போதும், ஏன்னா இதில் தான் எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கும். மற்ற எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனில் வந்து செட் ஆயிரும், பார்த்தாலே தெரியும். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த எஃபெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஸ்க்ரீனில் வந்து செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்பீங்க, ஆட் பண்ணவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் மூவ் ஆகும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் பிஎன்ஜி இமேஜுக்குள்ளே நம்ம இந்த குரூப்பை வந்து செட் பண்ண போகிறோம். அதாவது இந்த இமேஜை வந்து செட் பண்ண போகிறோம். ஓகே, அதாவது குரூப் அண்ட் மாஸ்க் வந்து பண்ண போகிறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மொபைல் பிஎன்ஜி இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன். மேலே உள்ளதை டச் பண்ண வேண்டாம். அந்த இருக்க குரூப்புக்கு மேலே இருக்கு பார்த்தீங்கன்னா, குரூப்புக்கு மேலே ஃபஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, அந்த பிஎன்ஜி இமேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். லெஃப்ட் சைடு இந்த பிஎன்ஜி இமேஜோட லெஃப்ட் சைடில் கனெக்டான் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். அது கீழே உள்ள அந்த குரூப்பையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா பார்த்துக்கோ, நான் செலக்ட் பண்ண மாதிரி மட்டும் இதே மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். மேலே உள்ள பிஎன்ஜி வந்து நீங்கள் டச் பண்ண வேண்டாம். ஓகேவா, கீழே உள்ள அந்த பிஎன்ஜி இமேஜையும் அந்த மொபைல் பிஎன்ஜி இமேஜையும் அந்த குரூப்பையும், ஓகேவா, இந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, 3 பாக்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் நடுவில் இருக்கிற பாக்ஸை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு இதே மாதிரி அந்த மொபைல் பிஎன்ஜி இமேஜுக்குள்ளே, ஓகேவா, அந்த குரூப் வந்து இதே மாதிரி வந்து குரூப் அண்ட் மாஸ்க் ஆயிரும், பார்த்தாலே தெரியும். நம்மளுக்கு இப்போ அந்த மொபைல் பிஎன்ஜி இமேஜுக்குள்ளே நம்மளோட இமேஜ் வந்து இதே மாதிரி வந்து செட் ஆயிடுச்சு, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு சேக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம வந்து இந்த ஒரு பிஎன்ஜி இமேஜ் மட்டும் சும்மா இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிஎன்ஜி இமேஜை லெஃப்ட் சைடில் இருக்க கண்ணை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே இப்போ நீங்கள் குரூப் அண்ட் மாஸ்க் பண்ணியிருப்பீங்க, அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 செலக்ட் பண்ணக்கப்புறம் மேலே மறுபடியும் 3 பாக்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணால் போதும், நம்மளுக்கு இந்த 2 வந்து ஒரே குரூப்பை வந்து ஆடாயிரும். ஓகேவா, இதே மாதிரி ஃபஸ்ட்டு பாக்ஸை செலக்ட் பண்ணி ஒரே குரூப்பாக பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணக்கப்புறம் இப்போ இதுக்கு ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணால் வீடியோவே ஃபுல்லாகவே முடிஞ்சு. இப்போ நீங்கள் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துக்கிட்டு சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். நம்ம எஃபெக்ட் 1லையும் எஃபெக்ட் 3லையும் இருந்து எஃபெக்ட் வந்து எடுத்துட்டோம். இப்போ எஃபெக்ட் 2வை கிளிக் பண்ணி இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கப்புறம் சாங் பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது அந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல மறுபடியும் அந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் உள்ள இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் அதாவது லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, அது பேஸ்ட் அண்ட் செட் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் கலர் ஆஃப் பண்ணி விட்ருங்க. பேரண்ட்ஸ் ஆரோ ஆனில் இருக்கட்டும், பிளெண்டிங்கோட ஒப்பாசிட்டி ஆஃப் பண்ணி விட்ருங்க. இந்த எஃபெக்ட் ஐக்கன் ஆனில் இருக்கட்டும். ஓகேவா, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 3 மட்டும் ஆனில் இருக்கட்டும். இந்த கலரை இது கூட ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா, நம்மளுக்கு இந்த 2 மட்டும் ஆனில் இருந்தால் போதும். இந்த எஃபெக்ட் ஐக்கானும் இந்த பேரண்ட்ஸ் ஆடோ இந்த 2 மட்டும் ஆனில் இருந்தால் போதும். மற்ற எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டு பேஸ்ட்டு கொடுத்துருங்க. அந்த மூவ் ஆகிற அந்த எஃபெக்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ளே வந்து ஆடாயிரும். ஓகேவா, இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு இது இப்படியே பிடிச்சிருந்தா நீங்கள் இது இப்படியே கூட சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் சிசி எஃபெக்ட் ஆட் பண்ணி சேவ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பேக் வந்துக்கோங்க. சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் 3 சிசி எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருப்பேன். லெஃப்ட் சைடு உள்ள கண்ணை லாங் ப்ரெஸ் பண்ணி வரிசை அந்த 3 செலக்ட் பண்ணி குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. இப்போ சாங் பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை மறுபடியும் கிளிக் பண்ணி பேஸ்ட் 3 லேயர் கொடுத்துருங்க. அந்த 3 உள்ளே வந்து ஆடாயிரும். இந்த 3 மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணி வரிசை செலக்ட் பண்ணி, ஓகேவா, ஆடியோட எண்டோட ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள். கீழே 2 ஆரோ மார்க் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது மாதிரி பிடிச்சிருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. இதில் பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளாக்ல கொடுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா, அவ்வளோதான் முடிஞ்சு. வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சு. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக பிரிச்சு நினைக்கிறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சு. நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.